இன்னைக்கு இந்தியா அளவுல டிராஃபிக்கு பேரு போன ஒரு ஊரு அப்படின்னா, அது பெங்களூர் தான். சொல்லப்போனா இந்தியாவோட எல்லா மெட்ரோ நகரங்களையும் டிராஃபிக் மோசமா தான் இருக்கு. ஆனா, பெங்களூர்ல தான் இருக்கிறதுலே மோசம் அப்படின்னு பலரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்ன? அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு ஸ்னூஸ் தமிழ் பாட்காஸ்ட். பெங்களூர்ல இருக்கிற டிராஃபிக்கு மேஜர் ரீசன் பார்த்தோம்னா, அதோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். பெங்களூர்ல சுமார் ஒரு 14,000 கிலோமீட்டர் ரோடு இருக்கு. அண்ட் இதில ஒரு 70லேருந்து 80% ஒரு 2 லேனா இருக்கு, இல்ல ஸ்ட்ரீட் ரோட்ஸா இருக்கு. மீதி இருக்க 20% 4 லேன் ரோடா இருக்கு. 2020 ரிப்போர்ட் படி 80,00,000 வண்டிகள் ஓடுது பெங்களூர்ல மட்டும். அண்ட் இதோடைய ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ வருஷக்கணக்கா எதுவும் அப்கிரேட் பண்ணல. பெங்களூரோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா, இது ஒரு பிளான்டு சிட்டி கிடையாது. நெறைய கிராமங்கள் ஒண்ணா உருவான ஒரு இடம் தான் இந்த பெங்களூர. அப்ப இதோடைய தெருக்கள்ல இருக்கிற ரோடு எல்லாமே குறுகலா தான் கட்டப்பட்டிருக்கு. 43% ரோட்ஸ் எல்லாமே இந்த நடக்கிறதுக்கு ஃபுட் பாத்ஸ் கூட கட்ட முடியாத அளவுக்கு ரோட்ஸோ குறுகலா தான் இருக்கு. 2000ஸ்க்கு அப்புறமே பெங்களூர்ல ஐடி வளம் வந்துச்சு. ஐடி வளம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா பெங்களூரோட பாப்புலேஷனும் உயர்ந்துச்சு. பெங்களூர்ல ரெஜிஸ்டர்ட் பாப்புலேஷன் மட்டும் 1.5 குரோர்ஸ். ஆனா ரெஜிஸ்டர்ட் வெஹிக்கிள்ஸ் மட்டும்னா 1.2 குரோர்ஸ். பெங்களூர்ல மட்டும் தான் அந்த ரெஜிஸ்டர்ட் பாப்புலேஷன் டூ வெஹிக்கிள்ஸ் ரேஷியோ ரொம்பவே அதிகம் இந்தியா அளவுல. அப்ப எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இவ்ளோ வெஹிக்கிள்ஸ் ரோட்ல வரும்போது, அந் என்னதான் ரோட எக்ஸ்பான்ஷன் பண்ணாலும், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரால ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதே இது மிச்ச பெரிய மெட்ரோ சிட்டீஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, சென்னை, மும்பைல சப்பர்பன் ரயில்வே நெட்வொர்க் வச்சிருக்காங்க சிட்டிக்குள்ளேயே. அது போக மெட்ரோவும் கட்டியிருக்காங்க. இப்ப டெல்லிலலாம் இந்தியாவோட ஒரு பெரிய மெட்ரோ ரயில் நெட்வொர்க்கே அங்க கட்டியிருக்காங்க. அதே இது இப்போ பெங்களூர் எடுத்துக்கிட்டோம்னா, அங்க சப்பர்பனும் கிடையாது. மெட்ரோவும் ரொம்பவே லேட்டா தான் கட்ட ஆரம்பிச்சாங்க. அப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனா பஸ்ஸ தான் நம்பி இருந்தாங்க. அப்போ அது அகைன் வந்து ரோட்ல இருக்கிற டிராஃபிக்க இன்க்ரீஸ் தான் ஆக்குச்சு. அடுத்த பெரிய ரீசனும் ரொம்ப ஒரு மோசமான அர்பன் பிளானிங் தான் லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸ்ல. பெங்களூரோட 90ஸ், 2000ஸ்லாம் பார்க்கும்போது, நல்ல ஒரு பிளான் பண்ணியே கட்டியிருக்காங்க. ஆனா 2000ஸ் எண்டுல மெயினா அவுட்டர் ரிங் ரோட் அங்கலாம் ஐடி பார்க், அப்புறம் அபார்ட்மெண்ட்ஸ்லாம் டிராஃபிக்கோட இம்பேக்ட் என்னன்னு அசஸ் பண்ணாம, வீடு, அப்புறம் ஐடி ஆஃபீஸஸ் கட்டுறதுக்கு அப்ரூவல் குடுத்தாங்க. அப்புறம் குறுகலான பெலந்தூர் 2 லேன் ரோட்லலாம் லட்சம் பேர் வேலை செய்ற ஐடி பார்க் கட்டியிருக்காங்க. இத சுத்தி பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ்லாம் கட்டும்போது, ஆட்டோமேட்டிக்கா டிராஃபிக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. அவுட்டர் ரிங் ரோட்ல தான் பெரும்பாலான ஐடி பார்க்ஸ் 2010க்கு மேல வந்துச்சு. இதுக்கு பேரலலா இருக்கிற ரோடோ பார்த்தீங்கன்னா, 4 லேன் ரோட்லாம் கிடையாது. இதுக்கு ஜாயின் பண்ற ரோடும் ஒண்ணு 2 லேன் ரோடா இருக்கும், இல்ல சிங்கிள் லேனா இருக்கும். ரீசென்ட்டா ஒரு பஸ் அவுட்டர் ரிங் ரோட்ல பிரேக் டவுன் ஆச்சு. இதனால மொத்த ஐடி ஏரியாவுமே டிராஃபிக் கன்ஜஸ்டட் ஆச்சு. ஸோ டிராஃபிக் கிளியர் ஆயிறதுக்கும் கிட்டத்தட்ட நைட்டு 11 மணி வர டிராஃபிக் இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு புவர் பிளானிங்கோட தான் கட்டியிருக்காங்க. அது போக பெங்களூரோட லொகேஷனுமே ஒரு ரீசன் தான். இப்போ மத்த இடங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, சென்னை, அப்புறம் மும்பை, டெல்லி இது எல்லாமே கடல் அளவுல இருக்கு. அதே இது பெங்களூரும் ஒரு சின்ன மலைப்பகுதிக்கு மேல இருக்கிற நகரம் தான். அப்ப கடல் எல்லையிலிருந்து ஒரு 920 மீட்டர் மேல இருக்கு. அதனால இங்கெல்லாம் ரோடு கட்டுறது அவ்வளோ ஈஸி இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. இது போக மெட்ரோ வேலைகளுமே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு ஸ்லோவா தான் போயிட்டுருக்கு அந்த ப்ராக்ரஸ. அவுட்டர் ரிங் ரோட், ஹெபல் ரோட்லலாம் மெட்ரோ வேலைகள் நடந்துட்டுருக்கு. அப்பப்ப டைவர்ஷன் பண்றாங்க. எங்க டைவர்ஷன் பண்றாங்கன்னா, குறுகலான சர்விஸ் ரோட்ல. அது இன்னுமே டிராஃபிக்க இன்க்ரீஸ் பண்ணுது. மிச்ச மெட்ரோவோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கம்பேர் பண்றப்ப, பெங்களூரோட மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷனும் ஒரு ஸ்லோவா தான் போயிட்டுருக்கு. ரோடு குறுகலா இருக்கிறது ஒரு பக்கம். இன்னொன்னு ட்ரெயினேஜ் ஃபெசிலிட்டீஸ் மோசமா இருக்குது. பெங்களூர்ல பிளான்ட் ஏரியா அப்டின்னா, ஜெயா நகர், அதுக்கப்புறம் சென்ட்ரல் பெங்களூர்லலாம் அந்த அளவுக்கு தண்ணி கெட்டாது. அதே இது அவுட்டர் ரிங் ரோட் ஏரியாலாம் எடுத்துக்கிட்டோம்னா, சின்னதா மழை பெஞ்சாலும் நல்லாவே தண்ணி கெட்டியிருக்கும். ஏன்னா, ட்ரெயினேஜ் ஃபெசிலிட்டீஸ்லாம் ப்ராப்பரா இல்ல. அப்புறம் பெங்களூர்ல அடிக்கடி மழை பெய்யும். மழை பெய்யும்போது ஆட்டோமேட்டிக்கா டிராஃபிக்குமே இன்க்ரீஸ் ஆகுது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ட பொறுத்தவர மெட்ரோவோ 2011ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்ப வர ஒரு 90 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கு பெங்களூர்ல. அதே இது இப்ப டெல்லிலாம் எடுத்துக்கிட்டோம்னா, 390 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கு. அப்ப சப்பர்பனும் இல்ல. அப்ப மெட்ரோவுக்கோ முன்னுரிமை குடுத்துருக்கணும். ஆனா மெட்ரோக்கு உண்டான வேலைகளோ இப்போதைக்கு ஸ்லோவா தான் போயிட்டுருக்கு. இப்ப பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்ல. ஆட்டோமேட்டிக்கா மக்களுக்கும் வேற வழி இல்ல. அவங்களுடைய சொந்த வண்டியில தான் வேண்டிய நெலைம. அது போக நெறைய இடங்கள்லயும் அந்த ரோடோட குவாலிட்டியோ மோசமான நிலைமையில தான் கட்டப்பட்டிருக்கு. மொத்த ஐடி ஏரியாவும் நெறைய பள்ளமும், குழியும் இருக்கு. அதுவுமே இன்னும் டிராஃபிக்க இன்க்ரீஸ் பண்ணுது. ஃப்ளைஓவர்ஸ் மட்டும் தான் நெறைய இடத்துல ஃபோக்கஸ் பண்றாங்க. ஆனா, உண்மை என்னன்னா, பெங்களூர்ல இருக்கிற கார் கவுண்ட்டுக்கு என்னதான் நெறைய ஃப்ளைஓவர்ஸ் கட்டினாலுமே, அதோடைய டிராஃபிக்கும் இம்ப்ரூவ் ஆகாது. மெட்ரோ ஃபெசிலிட்டீஸ் இம்ப்ரூவ் ஆனா தான் அதோடைய டிராஃபிக்குமே இம்ப்ரூவ் ஆகும். அப்போ
பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டீஸ் இம்ப்ரூவ் ஆகணும். இனிமேல் கட்டப் போற அந்த ஐடி பார்க், அபார்ட்மெண்ட்ஸ்லாம் டிராஃபிக் அசஸ்மென்ட் பண்ணி அப்ரூவல் குடுக்கணும். அது போக ரோடுமே நல்ல தரத்தில கட்டணும். இதெல்லாம் நடந்துச்சுன்னா, இந்த சிச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆகும். பெங்களூருடைய டிராஃபிக்க பத்தி உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இன்னொரு வீடியோல பார்ப்போம்.